சங்கர் IAS அகாடமி 19 ஆண்டுகள் பயணத்தில் 2200க்கும் மேற்பட்ட IAS IPS மற்றும் குடிமைப்பணி தேர்வாளர்கள். உங்கள் IAS IPS கனவை நிஜமாக்க உடனே 7677666266 என்ற எண்ணிற்கு கால் செய்யவும். ஜப்பானில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ள நிலையில் மேற்கு கடற்கரையை ஒட்டியுள்ள மாகாணங்கள் கடுமையான சேதத்தை சந்தித்திருக்கிறது. இன்று ஜப்பானில் நிலநடுக்கம் ஏற்பட்டது குறித்தும் தொடர்ச்சியாக அங்கு நிலநடுக்கம் ஏற்படுவதற்கான காரணம் பற்றியும் விளக்குகிறார் நமது செய்தியாளர் பாலவெற்றிவேல். அவர் இணைந்திருக்கிறார், பேசலாம். பாலவெற்றிவேல், ஜப்பான்ல 27 முறை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. என்ன காரணம்? எப்படி அந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சு? 27 முறையும் ஒரே அளவுகோலா இல்ல டிஃபரெண்டா அளவுகோல் இருந்ததா? ராதா, ஜப்பானை பொறுத்தவரையும் நிலநடுக்கமும் சுனாமியும் ஏற்படுறது ஒன்றும் புதிது கிடையாது. அந்த மக்கள் எல்லாத்துக்குமே தயாராக இருக்கிறாங்க. ஆனால் 2011க்கு பிறகு மிக அதிக திறனோடும் அதிக முறையும், குறிப்பாக சொல்றது அதிக திறனோடும் அதிக டைம்ஸும் நிலநடுக்கம் பதிவாயிருக்கிறது. அதுதான் இப்போ நம்ம நேரடியாக பார்த்துட்டு இருக்கோம். இது பசிபிக் ஓசன் பகுதியில் ஏற்படுற நிலநடுக்கத்தை ஆய்வு செய்வதற்காக அமெரிக்கா மற்றும் ஜப்பான் கூட்டுறவுல தயாரிக்கப்பட்ட இந்த மேப் தான் நம்ம குளோபல் மேப் பார்த்துட்டு இருக்கோம். இதுல இந்த 24 மணி நேரத்தில் எந்தெந்த பகுதிகளில் நில அதிர்வு ஏற்பட்டிருக்குது அப்படிங்கிறத நம்மள தெளிவாக பார்க்க முடியுது. குறிப்பாக இந்தியாவிலையும் நில அதிர்வு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் நம்மளால பார்க்க முடியுது. ஆனா ஜப்பான் பகுதியை ஜப்பான் பகுதியை ஒட்டி வரும்போது எந்த அளவிற்கு, அதாவது 27 தடவை நிலநடுக்கம் பதிவாயிருக்கு. இந்திய நேரப்படி 12:40 மணிக்கு ஏற்பட்டிருக்கு. 7.5 ரிக்டர் அளவுகோல்ல அதிகபட்சமாக சில நிலநடுக்கவியல் ஆய்வாளர்கள் 7.6ன்னு சொல்றாங்க. ஆனா 7.5, 6, 5க்கு மேல பதிவான நிலநடுக்கம் மட்டுமே 27 தடவை பதிவாயிருக்கிறது. இதுல நம்ம தெளிவாகவே பார்க்க முடியும். இந்த ஜப்பான் மேப்பே தெரியும், பார்க்க முடியாத அளவிற்கு இந்த நிலநடுக்கத்தினுடைய முடுக்கம், அந்த தாக்கம் எந்த அளவுக்கு அந்த டென்சிட்டி அதிகமா இருக்குது அப்படிங்கறத முழுக்க முழுக்க பார்க்க முடியுது. இது பசிபிக் பெருங்கடலை ஒட்டியுள்ள பகுதி. இது ஜப்பான் தீவு, இது கொரியன் தீபகற்பம், இது ரஷ்யா. இந்த மொத்த பகுதியும் பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த மேப்ல நம்ம தெளிவாகவே பார்க்க முடியுது. இன்னமும் நேயர்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இந்த பகுதியில் எந்த அளவிற்கு சிவப்பு நிறத்தில் அவங்க டென்சிட்டியை பதிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தொடர்ச்சியாக பார்க்க முடியுது. இதுல அந்த வட்டம் போட்டு காமிச்சிருக்க இந்த பகுதி தான் நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்க அந்த பகுதி. இந்த நிலநடுக்கத்தை மையமான பகுதி இந்த புள்ளி. ஆனா இவ்வளவு ரவுண்ட் எதுக்காக போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த நிலநடுக்கத்தினுடைய தாக்கம் அவ்வளவு பகுதிக்கும் இருக்கிறது என்பதை உணர்த்துறதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு ரவுண்ட் ரொட்டேஷன் கொடுத்திருக்காங்க. மொத்த ஜப்பானும் பாதிக்கப்பட்டிருக்கு. அதுவும் மேற்கு கரையோர பகுதியில் தான் அதிக பாதிப்பு ஏற்பட்டிருக்குது அப்படிங்கிறத தெளிவாகவே இந்த வரைபடம் மூலமாக நம்மளால பார்க்க முடிகிறது. ஜப்பான்ல அதிகபட்ச நிலநடுக்கம் கடந்த 10 ஆண்டுகளுக்கு பிறகு பதிவாயிருக்கிறது. அதை நேரடியாகவே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதான் இப்போ இந்த பகுதியில தான் அதிகமான தாக்கம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னீங்க. அது ஜப்பான்ல இருக்கக்கூடிய பகுதி, அந்த பகுதி என்ன பேரு? இப்போ ஜப்பான்ல மேற்கு கரையோரம் இருக்கிற பகுதி ஹாங்சு மாகாணம். ஹாங்சு மாகாணத்தை ஒட்டியுள்ள பகுதியில குறிப்பாக அந்த ஜப்பானிய சி அப்படிம்பாங்க, அதாவது ஜப்பான் கடல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பகுதியில ஒட்டியுள்ள இடத்துல, அதாவது கொரிய தீபகற்பம் மற்றும் ரஷ்யாவோட விளாடிவஸ்கோ அந்த மாதிரியான நகரங்கள் இருக்கிற அந்த பகுதியில தான் நில அதிர்வு உணரப்பட்டிருக்குது. இதன் காரணமாக 3 முதல் 5 மீட்டர் உயரத்திற்கு கிட்டத்தட்ட அந்த சுனாமி அலைகள் பெருக்கெடுத்ததை தான் பார்க்க முடியுது. இந்த வரைபடத்துல ஜப்பான் இவ்வளவு இந்த அளவுக்கு நிலநடுக்கம் ஏற்படுவதற்கு என்ன காரணம்? பல்வேறு காரணங்கள் இருக்கக்கூடும். ஆனா இது ஏதோ சொல்ல வருதா? முன்னாடியே இந்த மாதிரியா ஏதாச்சும் நம்மளுக்கு சொல்ல வருதா இயற்கை? ரதா, அதாவது ஒவ்வொரு பகுதியும் நிலப்பரப்பு ரீதியா நம்ம வகுக்கலாம். ஏன் ஜப்பான்ல அதிக முறை சுனாமியும் நிலநடுக்கமும் ஏற்படுகிறது அப்படிங்கறத நம்ம நேயர்களுக்கு தெரிவிச்சுதான் ஆகணும். இதான் ஜப்பானில் உள்ள அந்த ஜப்பானோட நில வரைபடம். இதுல இந்த கூம்பு வடிவத்துல, முக்கோண வடிவத்துல பாக்குற அனைத்துமே பாத்தீங்கன்னா இப்ப எரியும் தருவாயில் இருக்கின்ற அந்த எரிமலைகள். மொத்தமா இவ்வளவு எரிமலைகள் இருக்குது. கிட்டத்தட்ட 100கணக்கான எரிமலைகள் இப்பவும் ஆக்டிவான ஒரு சிச்சுவேஷன்ல இருக்குது. இந்த டெக்டானிக் பிளேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம எல்லாம் படிச்சிருப்போம். கண்ட திட்டுகள், அதாவது இந்திய கண்ட திட்டு
ஆசியாவோடு மோதுறதுனால தான் வந்து இமயமலை உருவாது. அந்த மாதிரியான கண்டத்திட்டு வந்து பாத்தீங்கன்னா ஜப்பானை ஒரு கம்பி மாதிரி வளைச்சு கொண்டு போறது பார்க்க முடியுது. இது வந்து பசிபிக் பிளேட், அதாவது பசிபிக் கண்டத்திட்டு. இது கீழே உள்ளது வந்து பாத்தீங்கன்னா ஆசிய கண்டத்திட்டுன்னு சொல்லுவாங்க. இதற்கு மேல உள்ள பகுதிகள் வந்து பிலிப்பைன்ஸ் கண்டத்திட்டு. இந்த 3 பகுதிகளையும் இணைக்கிற இந்த இடத்துல சரியாக இந்த பகுதியில் வந்து நில அதிர்வு உணர்ந்திருக்கு. இந்த நில அதிர்வு இந்த பகுதியில் ஏற்பட்டதன் காரணமாக தான் சுனாமி பேரலை வந்து இந்த கடல் பகுதியில், குறிப்பாக கொரிய தீபகற்பத்தை ஒட்டியும் இங்கு ரஷ்யாவை ஒட்டிய பகுதிகளையும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறத நம்மளால தெளிவா பார்க்க முடியுது. இந்த கண்டத்திட்டு ஒவ்வொரு நாளும் வந்து நகன்று கொண்டே இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம குறிப்பிட்ட அந்த எரிமலைகள்ல இருந்து ஏற்படுற அழுத்தத்தினாலையும் பூமியோட சுழற்சியினாலையும் கண்டத்தினுடைய நகர்வுனாலையும் ஏற்படுது. இந்த கண்டத்திட்டு நகர்வுனால நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சுன்னு பார்த்தோம். அந்த நிலநடுக்கத்தினால் சுனாமி அலைகள் எந்த பாதிப்பு ஏற்பட்டது அப்படிங்கறத தான் இந்த மேப்ல பார்க்கிறோம். குறிப்பாக சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்ட பகுதி, இந்த ரெட் கலர்ல பார்க்கிற பகுதிகள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 5 முதல் 7 மீட்டர் உயரத்திற்கு கடல் அலைகள் எழும்புன்னு சொல்றாங்க. 5 முதல் 7 மீட்டர்னா நேயர்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா 16 அடியிலிருந்து 20 அடி, அதாவது ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரையே மூழ்கிற அளவிற்கு அலைகள் வந்து பெருக்கெடுத்துட்டு வரும் அப்படிங்கிறது தான் இந்த ஜப்பான்ல உள்ள 400 கிலோமீட்டருக்கு, முக்கியமா வந்து ஹாங்சூ அப்படின்னு சொன்னோம்ல அந்த மாகாணத்துல வந்து கொடுக்கப்பட்ட எச்சரிக்கையா இருக்கு. இந்த மஞ்சள் நிறத்துல கொடுக்கப்பட்ட இந்த எச்சரிக்கை வந்து 2 முதல் 3 மீட்டர் அளவிற்கும், இந்த நீல நிறத்தில் கொடுத்தது 1 மீட்டர் அளவிற்கும் சுனாமி அலைகள் ஏற்படும். அதாவது நிலநடுக்கம் நிலப்பகுதியில் ஏற்படாம கடல் பகுதியில் ஏற்பட்டதுனால சுனாமி ஏற்பட்டிருக்கு. அந்த சுனாமியினுடைய தாக்கம் எந்த பகுதியெல்லாம் அதிகமா இருக்கும் அப்படிங்கறத பார்க்க முடியுது. இந்த சுனாமி இங்கிருந்து அப்படியே புறப்பட்டு சென்று கொரியாவையும் தாக்கும், அதே நேரத்தில் ரஷ்யாவையும் தாக்கும். இன்னமும் வந்து பல விவரங்கள் வந்து வராமல் இருக்கிறது. ஆனால் கடல்ல நிலநடுக்கம் ஏற்பட்டதுனால அந்த தாக்கம் நிலத்துல இவ்வளவு தாக்கம் ஏற்பட்டுச்சு. இப்ப நிலத்துல அந்த அளவுக்கான அதிர்வு இருந்துச்சுன்னா அது எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும்? நிலத்துல வந்து நிலநடுக்கம் அதிகமாக இருந்தா எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாதான் கடந்த வருஷம், அதாவது ஆப்கானிஸ்தான்லையும் துருக்கியிலையும் ஏற்பட்ட 7.8 நிலநடுக்கத்தில் கிட்டத்தட்ட 36,000 பேர் துருக்கியில வந்து இறந்திருக்காங்க. நிலத்துல பாதிப்பு ஏற்படும் போது கட்டடங்கள் விழுகிறதும், கடல்ல வந்து நிலநடுக்கம் ஏற்படும் போது இது போன்று சுனாமி பேரலைகள் உருவாகுவதும் பார்க்க முடியுது. ரெண்டுமே தாக்கம் அதிகமா இருக்குன்னு பார்க்க முடியுது. இதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த புத்தாண்டு வந்து யாருக்கு முதல் பிறக்கும் அப்படின்னா நியூசிலாந்துக்கும் ஜப்பானுக்கும் தான் பிறக்கும். சோ ஜப்பானிய மக்கள் தான் புத்தாண்டை வந்து வரவேற்றாங்க. ஆனா அத்தகைய சூழல்ல அவர்களுக்கு ஒரு துயரமான ஒரு பேரிடர் ஏற்பட்டு அப்படிங்கறது தான் நம்மளால பார்க்க முடியுது. ஜப்பான்ல ஏன் நிலநடுக்கமும் சுனாமியும் அடிக்கடி ஏற்படுகிறது என்பதை வந்து நம்மளால இந்த ஸ்கேல் மூலமா தெளிவாகவே பார்க்க முடியுது. எந்த அளவிற்கு இந்த நிலநடுக்கத்தினுடைய டென்சிட்டி இருக்கு அப்படிங்கறதையும் இந்த வரைபடத்துல நம்மளால தெளிவாக பார்க்க முடியுது. கண்டிப்பாக பாலவெச்சுவேல் விளக்கமா சொல்லியிருந்தீங்க. நன்றி பாலவெச்சுவேல். சங்கர் ஐஏஎஸ் அகாடமி 19 ஆண்டுகள் பயணத்தில் 2200க்கும் மேற்பட்ட IAS IPS மற்றும் குடிமைப்பணி தேர்வாளர்கள். உங்கள் IAS IPS கனவை நிஜமாக்க உடனே 7667766266 என்ற எண்ணிற்கு கால் செய்யவும்.